வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அது சம்மந்தமான தகவல் தான். நமக்கு வந்துட்டு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2000 பணியிடங்கள் அப்படின்ற லெவலுக்கு வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. பட் நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 20,000 பணியிடங்களையும் ஃபில்அப் பண்ண வேணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் பெரிய கோரிக்கையாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதற்காக நிறைய நண்பர்கள் பல்வேறு விதமான முயற்சிகள் அப்படின்றதில் ஈடுபட்டுட்டு வராங்க. இதில் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வேக்கன்சியை ஒரு 500 அல்லது ஒரு 1000 இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா இந்த 1 மார்க் அரை மார்க்கில் ஒரு சிலர் வேலை இல்லாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிரும் அப்படின்ற ரீசனால் அந்த அரை மார்க்கில் போனவங்க, 1 மார்க்கில் போனவங்க, சிவி அட்டன் பண்ணிவிட்டு ஜாப் கிடைக்காம இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் அப்படின்றது ஈடுபடுறீங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் 20,000 நபர்களுக்குமே தேர்வு எழுதுன அனைவருமே உங்களுடைய சொந்தங்கள் தான். அப்படி மனசில் மைண்டில் எண்ணி எல்லோருக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்படுறது அப்படின்னா எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு 500 வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அரை மார்க் பெண்டிங்கில் இருக்கவங்களோ, சிவி இருக்கவங்களோ போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து ஒரு அரை மார்க்கில் தான் போவாங்க. அதுக்கப்புறம் அந்த அரை மார்க் இருக்கிறவங்க ஃபில்லப் பண்ணால் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் அரை மார்க்கில் போவாங்க. ஸோ இந்த மாதிரி அரையாக ஃபில்லப் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. நமக்கு தெரியும் 20,000 பணியிடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த பணியிடங்கள் இருக்கக்கூடிய பணியிடங்களை தான் நம்ம ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது கொடுக்குறோமே தவிர, மற்றபடி இல்லாத ஒரு பணியிடத்தை புதுசாக உருவாக்கி நமக்காக கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. இவ்வளோ வருடங்களாக 12, 13 வருடங்களாக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்க எதுவுமே பண்ணலை. இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இதில் வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்கன்னா அந்த 20,000 பணியிடங்களுமே, ஏன்னா தற்காலிக ஆசிரியர்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,000 8,000 பேர் நிறைய ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தற்காலிக ஆசிரியர்கள் யாரும் இல்லாமல் இருக்கக்கூடிய பணியிடங்கள் எல்லாத்தையுமே நிரந்தர ஆசிரியர்களுக்கான பணியிடங்களாக மாற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். இது நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கேட்கல. ஸோ அதனால் நம்மளுடைய கோரிக்கைகளை கொஞ்சம் தெளிவாகவும் சரியான முறையிலையும் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது நடக்கும். ஸோ வாட்ஸ்அப் குரூப் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்காக அந்த குரூப் அப்படின்னா, பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படின்றது அந்த குரூப்பில் நடக்கும். அவங்க உங்களுக்கு பல்வேறு விதமான ஐடியாக்கள், உங்களை மாதிரியே அங்கே நிறைய நண்பர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸ் படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத சேர்ந்து ஒரு மனதாக முடிவெடுத்து ஒரே மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்றது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ குரூப்பில் ஆட் ஆகிக்கிட்டு உங்களுடைய தகவல்கள், உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள், அல்லது இதுக்கடுத்து 20,000 பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஐடியாக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த விஷயம் தெரிய வரும். அடுத்தடுத்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஸோ புதுசாக சேர்கிறவங்களோ பழசாக சேர்கிறவங்களோ எல்லாருமே மொத்தத்தில் எஸ்ஜிடி கேண்டிடேட்ஸ் தான், யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது. ஸோ அதனால் எல்லோரும் ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்து ஒரே விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறோம். வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்றத நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அடுத்து இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சிகள் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து தொடர்ச்சியாக நம்மளும் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அடுத்தடுத்த நகர்வுகள் அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முயற்சிகள்லையும் கையில் எடுக்கும். ஏன்னா எந்த முயற்சியுமே இல்லை, பட் நான் ஃபைனலாக எனக்கு என்ன வேலை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். அதனால் நான் இந்த முயற்சியாவது பண்ணினேன்,
அப்படின்னு ஒருத்தனையும் இண்டிவிஜுவலாக சொல்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணியிருக்கணும். அந்த முயற்சிகள் மூலமாக ஏதாவது ஒரு நல்லது அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் நடக்குமா நடக்காதா, இது நம்ம பண்ணுறோமே இது சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா அப்படின்ற தாட் எல்லாத்தையும் விட்டுருங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற நம்மளுடைய பங்களிப்பு என்ன, இதில் நம்ம என்ன இந்த விஷயத்தில் பங்காற்றணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இது நடக்குது நடக்கலை, இது சரியாக இருக்கும் சரியாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. நம்மளும் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணோமா, நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து எல்லாருக்கும் கொடுத்தோமா அப்படிங்கிறத நீங்கள் தனிப்பட்ட முறையில் யோசித்து பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம், கண்டிப்பாக நம்மளும் ஏதாவது ஒரு பங்களிப்பு இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக எல்லோருடைய மனசுலேயும் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், ஜஸ்ட்டு உங்களுடைய முயற்சிகள் அப்படின்றத மட்டும் கைவிடாதீங்க. எப்போதுமே தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கையை வைக்கும்போது கண்டிப்பாக அது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% இருக்குது. இதை யாராலையுமே மறுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம முயற்சியில் கொஞ்சம் தளர்வு எப்போயாவது ஏற்பட்டாலும் நம்மளை நாம் பூஸ்டப் பண்ணிக்கிட்டு தான் இந்த விஷயத்தில் போய் ஆகணும். ஏன்னா இவ்வளோ வருடங்கள் வெயிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதனால் இப்போ நம்ம முயற்சி, ஏன்னா இதுக்கப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்காது. நம்ம முயற்சிகள் எல்லாம் வீண் முயற்சியாக போயிடும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டமும் சரி எல்லாமே இதாகிடும். ஸோ அதனால தான் இப்போவே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி தான் அணையை கட்டணும். அந்த மாதிரி தான் இதுவும். வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போனதுக்கப்புறம் நம்ம அணை கட்டுற வேலையை பார்த்தோம்னா அது வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு இதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுமே தவிர இப்போ வரப்போகிற வெள்ளத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வரப்போகிறதுக்கு நம்ம காப்பாற்றணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போவே வந்து நம்மளால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம இல்லை நான் போராட களத்துக்கு வர்றேன், நான் தயாராக இருக்கேன், எனக்கு வந்து ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னாலும் உங்களுக்கு அப்போ எந்த யூஸுமே இருக்காது. எல்லாம் போஸ்டிங் போட்டு எல்லாம் வேலைக்கு போயிட்டு அது அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த யூஸும் இருக்காது. அதனால் இப்போ ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம அதை பண்ணினா அதற்கான ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா அது யாருக்குமே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் இப்போ நம்மளுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இது சம்மந்தமான தகவல்கள், அப்டேட்ஸ், விஷயங்கள் எல்லாமே கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் தெரியணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அங்கே கொடுக்குற தகவல்கள் அப்படின்றது மிக முக்கியமானது.